மூன்றாவது, உங்களுடைய பொருளாதாரம் விசாலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தவக்குலு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். எப்படி? அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்ப தவக்கல் அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கிறேன், அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறேன். அப்படி இருந்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? செல்வம் கிடைக்கும், விசாலமான செல்வம், வாழ்வாதாரம் கிடைக்கும். இதை நான் சொல்லவில்லை, எல்லாம் அல்ல அல்லாஹ் சூரத்து தலாக்கில் சொல்லுகின்ற பொழுது, வமைய தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறாரோ, அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ, ஃபஹுவ ஹஸ்புஹு, அவருக்கு அல்லாஹ் போதுமானது. எந்த கடனாக இருக்கட்டும், எந்த செலவாக இருக்கட்டும், அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், இறைவனை சார்ந்து இருந்தோம் என்று சொன்னால், மக்களை சார்ந்து அல்ல, ஆட்சியாளர்களை சார்ந்து அல்ல, இறைவனை சார்ந்து இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் போதுமானவன். கடன் இருந்தா கடன் கழிஞ்சிடும், வியாபாரத்தில் பறக்கத்து இல்லைன்னா பறக்கத்து வந்துடும், விவசாயம் இல்லைன்னா விவசாயம் செழிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் தெரிவிப்பார்கள். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, லவ் அன்னகும் குன்தும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலிஹி, அல்லாஹ்வின் மீது எப்படி நம்பிக்கை வைக்க வேண்டுமோ அப்படி, அல்லாஹ்வை எப்படி சார்ந்து இருக்க வேண்டுமோ அப்படி நீங்கள் சார்ந்து இருந்தால் லருஸிக்தும், உங்களுக்கு அல்லாஹ் உணவளிப்பான், உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தருவான். எப்படி தருவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை சொல்லுகின்ற பொழுது, கமா யுர்ஸகுத் தைரு, பறவைக்கு உணவு கொடுப்பவன் யார்? நாமள கொடுக்கிறோம். பறவைக்கு இறைவன் உணவளிப்பது போன்று உங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உணவளிப்பான், வாழ்வாதாரத்தை வழங்குவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தகுது ஹிமாசன் வ தருஹு பிதானன், பறவையை நீங்கள் பாருங்கள், காலையிலே வெறும் வயிற்றோடு பறக்கிறது, மாலையில் கூடுக்கு திரும்புகின்ற பொழுது வயிறு நிரம்ப திரும்புகிறது. நைட்லாம் எச்சம் போடுமா இல்லையா? நைட்லாம் பைக்கு போற சைக்கிள் வச்சோம் எச்சம் எதுக்கு? காலையில வெறும் வயிற்றோடு, வயிற்றுல ஒண்ணுமே இல்லை, எச்சம் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. காலையில் பறவைகள் அது உழைப்பு செய்கிறது, இறைவன் மீது நம்பிக்கை, மனுஷன் மீது நம்பிக்கை வைக்கல, வெறும் வயிற்றோடு அது பறக்கிறது. எப்படி திரும்பி வருகிறது? வயிறு ஃபுல்லா திரும்பி வருகிறது. இப்படி பறவைக்கு இறைவன் வாழ்வாதாரத்தை வழங்குவது போன்று உங்களுக்கும் வழங்குவான். நீங்க எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வின் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கிறேன் எனது ரிஸ்க் விஷயத்தில். ஏனென்று சொன்னால் அவன்தான் என்னை படைத்தான், மேலும் நான் உறுதியாக இருக்கிறேன், எனது ராசிக், எனக்கு வாழ்வாதாரம் அளிப்பவன் அவன்தான், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது, அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, எனக்குள்ள ரிஸ்க்கு இறைவன் நாடிவிட்டால் அது என்னிடமிருந்து வேறு யாருக்குமே போகாது. உமா கான மின் ரிஸ்கி ஃபலைஸ யஃபூதுனி, எனக்கு இறைவன் கொடுக்க நாடிவிட்டால் என்னிடமிருந்து யாரும் பறிக்க முடியாது, எனக்கு கிடைத்தே தீரும். நம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, வ இன் கான ஃபீ காயில் பிஹாரி அவாமிக்கி, எனது ரிஸ்க் என்பது ஆழமான கடலில் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், ஆழ் கடலில் எனது ரிஸ்க் மறைந்திருந்தாலும் அந்த ரிஸ்க் அல்லாஹ் எனக்கு நாடிட்டான்னா அது எனக்கு வந்து சேரும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, சயதி பிஹில்லாஹுல் அஸீம் பிமன்னிஹி, எல்லாம் வல்ல அல்லாஹ் அந்த ரிஸ்கை எனக்கு நாடிவிட்டால் அவனது கருணையினால், அவனது கிருபையினால், அவனது தயாளத்தால் அதை எனக்கு இழுத்து கொண்டு வருவான்.
பலவுலம் எக்குன் மின்னி அல் லிசானு பிநாத்திக்கே, நான் யாரிடத்திலும் பேசாமல் எனக்கு ரிசுக்கு வேண்டும் என்று நான் சொல்லாத நிலையிலாம் இறைவன் எனக்கு நாடி விட்டால் அவன் கண்டிப்பாக கடலின் ஆழமான பகுதி இருந்தாலும், ஆழமான பகுதியில் ஒரு மீன் இருக்குது, அந்த மீனை நாம சாப்பிடறோம்னு அல்லாஹ் நாடிட்டான். அப்ப நாடுனா நடக்கும், எப்படியாவது நடக்கும். கண்ணியம் மிக்கவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தால் ஒன்னை தேடி வாழ்வாதாரம் வரும். நீ பிச்சை எடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை.